உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணி அண்ட் அதை வந்து செட்டப் பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தானே பாக்குறீங்க. சோ இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, டிபி லிங்க் ஓடியா வைஃபை எக்ஸ்டெண்டர் மாடலை வந்து எப்படி வந்து நம்ம செட் பண்ணலாம் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப டீடைல் அண்ட் கிளாரிட்டியா பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். அது ஃபைபரா இருக்கட்டும் இல்ல காப்பரா இருக்கட்டும். ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து நம்மளால வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை வந்து கவரேஜ் பண்றதுக்காக வைஃபை ரவுட்டர்ஸ் வந்து பொதுவாகவே யூஸ் பண்றோம் இல்லையா. அந்த ரவுட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். அது 2.4 GHz இருக்கட்டும் இல்ல 5 GHz இருக்கட்டும். இந்த 2.4 GHz அது கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து அதிகமா கொடுக்கும். அந்த 5 GHz வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்பவே குறைவா தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2.4 GHz வந்து பாத்தீங்கன்னா வால்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளால கவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்ல ஒரு பெட்ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாலுக்கு வந்து கனெக்டிவிட்டி வேணும், வைஃபை கவரேஜ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர். அந்த வகையில மார்க்கெட்ல ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா எது போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபி லிங்க்ல இருந்து வரக்கூடிய வைஃபை எக்ஸ்டெண்டர் மாடல் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி அண்ட் இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, நமக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறது ரொம்ப டீடைல் அண்ட் கிளாரிட்டியா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். எல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான ஆஃபிஷியல் Facebook அண்ட் Instagram பேஜஸ் உடைய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அங்கேயும் வரக்கூடிய சில அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். டிபி லிங்க் கண்டிப்பா ரவுட்டர்ஸ்ல ரொம்பவே சூப்பரா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய செட்டப் மெத்தடும் ரொம்பவே ஈஸி அப்படிங்கறத சொல்லலாம். டிபி லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நான் நிறைய ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போதான் வந்து நான் ஷாமில இருந்து நிறைய ரவுட்டர்ஸ் யூஸ் பண்றேன். டிபி லிங்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளுடைய வைஃபை கவரேஜ் வந்து இன்னும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக் என்ன அண்ட் மற்ற விஷயங்களை நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து வைஃபை டெட் கில்லர் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஸியான ஒரு செட்டப். இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டெண்டரை நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஐபோன் எது இருந்தாலும் சரி, டெத்தர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து டிபி லிங்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த அப்ளிகேஷனை நம்ம அக்சஸிபிலிட்டி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு இன்னொரு அடிஷனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு 3 years வரைக்கும் நமக்கு வந்து வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த டிபி லிங்க்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டருக்கான இன்னும் யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 300 Mbps வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வால் பிளக் பண்ணிக்கலாம். ஈஸி இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்ல ஒரு பிளக் இருக்குங்க, அங்க அழகா எடுத்துட்டு போய் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ரவுட்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட் இதுல கிடைச்சிச்சுன்னா கூட அதை எடுத்து ஓரளவுக்கு ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு டிபி லிங்க் ரவுட்டர்லயே வந்து ரியர் சைடுல ஒரு ஈத்தர்நெட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஈத்தர்நெட் மூலமா நீங்க கனெக்டிவிட்டி பண்ணி லேப்டாப்லயோ இல்ல டிவிஸ்லயோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க் கவரேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அண்ட் ஸ்பீடும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட டெத்தர் அப்ளிகேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ரேடியஸ்ல இருந்ததுன்னா ஓரளவுக்கு இது கவரேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அண்ட் இதுலயே வந்து இன்டெலிஜென்ட் சிக்னல் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து டார்க்கா ப்ளூ லைட் கலர்ல இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா பெஸ்டான குவாலிட்டி இருக்கு. அண்ட் லைட் கலர் இருந்ததுன்னா குட் அண்ட் பியூர்லி ஒயிட் கலர்ல இருந்ததுன்னா பேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில வெப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா WBS பட்டன் கொடுத்திருக்காங்க. டெத்தருக்கான அப்ளிகேஷன் வெப் UIO இருக்கு. ஆக்சஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்டா டிவைஸ் கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பவர் ஷெட்யூலிங் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் இது ஆன்ல இருக்கணும் அண்ட் இவ்வளவு நேரம் கழிச்சு இது ஆஃப் ஆயிடணும் அப்படின்ற செட்டப் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பாயிண்ட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க நியூ ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வயர்ட் நெட்வொர்க்கை ஈஸியா வைஃபை கேப்பபிலிட்டியோட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்ல கெஸ்ட் யாரா வராங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் அதை யூஸ் பண்ணும்பொழுது அண்ட் நம்ம இதை எங்க செட்டப் பண்றோமோ அதை பொறுத்து. இப்போ இந்த டிபி லிங்க் வரக்கூடிய வைஃபை எக்ஸ்டெண்டரை எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய டிவைஸை வந்து இப்போ பிளக் பண்ணிடலாம். ஒன்ஸ் பிளக் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லா சாலிடா ப்ளூ கலர்ல இண்டிகேட் ஆகும். இங்க ஈத்தர்நெட் பவர் வயர்லெஸ் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். அப்புறம் மொபைல் அப்ளிகேஷனில் டெத்தர் அப்படின்ற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வைஃபையோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய கரண்ட் நெட்வொர்க் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஒன்ஸ் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஆனதுக்கப்புறம் 100% வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படிங்கிறத கேட்கும். இப்போ வந்து நியர்பையில் எது
இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுவே செட் பண்ணிக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரும். இப்போ லோக்கல் நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் செட்டப் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிபி லிங்க்லேருந்து வரக்கூடிய வைஃபை எக்ஸ்டெண்டர் 300 Mbps வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீட் எடுத்து கொடுக்கும். இந்த ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செட்டப் பார்த்துட்டீங்க அண்ட் டெமோ பார்த்துட்டீங்க அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்களையும் சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதை வாங்கணும். இதே மாதிரி சிமிலராக என்னென்ன மாதிரியான வைஃபை எக்ஸ்டெண்டர் என்னென்ன மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அமேசானில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அத்தனை லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுக்கு அதுக்கும் டிஃபரன்ஸ் அண்ட் பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அண்ட் எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறத நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான நியூ கேஜெட்ஸ், இன்டர்நெட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்க போகிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் டு யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் நாள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக வரக்கூடிய நிறைய விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.